வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய எல்லை அருகே ரஷ்ய போர் கப்பல் கடலடி உள்கட்டமைப்புக்கு ஆபத்து. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தீவிரம். டொனால்ட் ட்ரம்ப் கடும் அதிருப்தி. ரஷ்யாவின் புதிய அறிவிப்பால் உலக போர் அச்சம். சர்வதேச அளவில் அதிகரிக்கும் பதற்றம். ஆபத்தான கடல் வழியே வர துணியும் கப்பல்களுக்கு ஈராக் பெரும் தள்ளுபடி. ரஷ்யாவின் முன்னாள் ரசாயன பாதுகாப்பு படை தளபதி மர்ம மரணம். உக்ரைனின் அதிரடி தாக்குதல். மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடியதால் புட்டினுக்கு பின்னடைவு. ஹோர்முஸ் நீரிணையில் களமிறங்க தயாராகும் ஜெர்மனி கடற்படை. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல். 26 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய கடல் எல்லைக்கு மிக அருகில் வரும் 30 மைல் தொலைவில் ரஷ்யாவின் அதிநவீன போர்க்கப்பல் ஒன்று நுழைந்துள்ளது. பிரித்தானியாவின் முக்கிய கடலடி தகவல் தொடர்பு கேபிள்கள் மற்றும் எரிசக்தி குழாய்களை குறிவைத்து இந்த போர்க்கப்பல் உளவு பார்ப்பதாக கூறப்படுகிறது. பிரித்தானியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் வந்துள்ள இந்த ரஷ்ய கப்பலை அந்நாட்டு கடற்படை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இந்த ரகசிய நடவடிக்கையை முறியடிக்க பிரித்தானியா தனது போர் விமானங்களையும் கப்பல்களையும் இப்பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. முக்கிய உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்த ரஷ்யா முயன்றால் அதற்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பிரித்தானியா எச்சரித்துள்ளது. இதனால் வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் பிரித்தானியா மற்றும் ரஷ்யா இடையே பெரும் இராணுவ பதற்றம் நிலவி வருகிறது. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தீவிரம். டொனால்ட் ட்ரம்ப் கடும் அதிருப்தி. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு புதிய இராணுவ தாக்குதல்களை தொடங்க இஸ்ரேல் தீவிரமாக தயாராகி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் இந்த தன்னிச்சையான போர் நடவடிக்கைக்கு தனது கடுமையான கோபத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் முறியும் நிலையை எட்டியுள்ளதால் இஸ்ரேல் இந்த முடிவை எடுத்துள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் கடற்படை முற்றுகை மூலம் அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா முயன்ற வேளையில் இஸ்ரேலின் போர் முயற்சி ட்ரம்பிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மீண்டும் போர் வெடித்தால் அது உலகளாவிய எரிசக்தி சந்தையை மற்றும் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிப்புக்கு உட்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் முழு அளவிலான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்கா தனது அடுத்த கட்ட இராணுவ உத்திகளை மறுபரிசீலனை செய்து வருகிறது. ரஷ்யாவின் புதிய அறிவிப்பால் உலக போர் அச்சம். சர்வதேச அளவில் அதிகரிக்கும் பதற்றம். ரஷ்யா வெளியிட்டுள்ள புதிய இராணுவ மற்றும் எல்லை கோரிக்கைகள் உலக நாடுகளிடையே 3ஆம் உலக போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. நேட்டோ அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தலையீடுகள் தங்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மோதல் மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் புதிய இராணுவ நகர்வுகள் அண்டை நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. ரஷ்யாவின் இந்த அதிரடி அறிவிப்புகளுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. உலகளாவிய வல்லரசுகளுக்கு இடையேயான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இதனால் எல்லையோர பகுதிகளில் இராணுவ கண்காணிப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு உலக நாடுகள் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஆபத்தான கடல் வழியே வர துணியும் கப்பல்களுக்கு ஈராக் பெரும் தள்ளுபடி. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தால் ஈராக்கின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்தை எதிர்கொண்டு எண்ணெய் எடுத்து செல்ல முன்வரும் நிறுவனங்களுக்கு ஈராக் பெரும் விலை குறைப்பை அறிவித்துள்ளது. ஈராக்கின் அரசு நிறுவனமான SOMO தனது முதன்மையான பஸ்ரா மீடியம் ரக கச்சா எண்ணெய்க்கு பேரலுக்கு $33.40 வரை தள்ளுபடி வழங்குகிறது. இந்த அதிரடி சலுகையை பெற விரும்பும் வாங்குபவர்கள் பாரசீக வளைகுடாவிற்குள் இருக்கும் முனையங்களிலிருந்து சொந்த பொறுப்பில் எண்ணெயை கொண்டு செல்ல வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஈராக்கின் பஸ்ரா துறைமுகத்திலிருந்து வெறும் 2 கப்பல்கள் மட்டுமே கச்சா எண்ணெயை ஏற்றி சென்றுள்ளன. தற்போதைய அபாயகரமான சூழலை அறிந்தே இந்த சலுகை வழங்கப்படுவதால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஃபோர்ஸ் மஜூர் விதிவிலக்கு விதியை கோர முடியாது என ஈராக் தெளிவுபடுத்தியுள்ளது. ரஷ்யாவின் முன்னாள் ரசாயன பாதுகாப்பு படை தளபதி மர்ம மரணம். ரஷ்யாவின் கதிர்வீச்சு ரசாயன மற்றும் உயிரியல் பாதுகாப்பு படையின் முன்னாள் தளபதியான ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோவ் மாஸ்கோவில் உள்ள அவரது குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்டார்.
அவரது உடலுக்கு அருகில் துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகிறது. சோவியத் யூனியன் மற்றும் நவீன ரஷ்யாவின் ரசாயன பாதுகாப்பு படைகளை உருவாக்கிய முக்கிய நிபுணர்களில் ஒருவராக ஓய்வு பெற்ற ஜெனரல் பெட்ரோ கருதப்படுகிறார். வரலாற்று சிறப்புமிக்க செர்னோபில் அணு உலை விபத்தின் போது அதன் பாதிப்புகளை குறைக்கும் துப்புரவு பணிகளில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூறி இவர் பணியாற்றிய இராணுவ ஆராய்ச்சி மையத்தின் மீது பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் சமீபத்தில் தடைகளை விதித்திருந்தன. உக்ரைனின் அதிரடி தாக்குதல் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடியதால் புட்டினுக்கு பின்னடைவு. ரஷ்யாவின் லெனின்கிராட் பகுதியில் உள்ள அந்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான கிரிசி மீது உக்ரைன் ராணுவம் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் மிக முக்கியமான 3 அலகுகள் பலத்த சேதமடைந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உக்ரைன் எல்லைப் பகுதியில் இருந்து சுமார் 790 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவின் உட்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் நடவடிக்கை தங்களது சிறப்பு படைகளின் கூட்டு பாதுகாப்பு பிரிவால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக உக்ரைனின் உளவு அமைப்பான SBU உறுதிப்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு 20 மில்லியன் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் இந்த பிரம்மாண்ட ஆலையின் முடக்கம் ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்திற்கும் இராணுவ எரிபொருள் விநியோகத்திற்கும் பெரிய அடியாகும். ஹோர்முஸ் நீரிணையில் களமிறங்க தயாராகும் ஜெர்மனி கடற்படை. சர்வதேச அளவில் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஜெர்மனி தயாராகி வருகிறது. அந்த கடல் பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கடல் கன்னிவெடிகளை அகற்றி கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்காக ஜெர்மனி தனது கடற்படை கப்பல்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஃபுல்டா என்ற அதிநவீன கன்னிவெடி அகற்றும் போர்க்கப்பல் பால்டிக் கடலில் உள்ள கீழ்விக் கடற்படை தளத்திலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதியை நோக்கி கிளம்பியுள்ளது. இந்த இராணுவ நடவடிக்கையில் முழுமையாக பங்கேற்பதற்கு முன்பாக ஜெர்மனி அரசு தனது நாட்டின் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டியது சட்டப்பூர்வமாக அவசியமாகும். முன்கூட்டியே கப்பல்களை பதற்றமான பகுதிக்கு அருகில் நிலைநிறுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைத்தவுடன் மிக விரைவாக பணிகளை தொடங்க முடியும் என ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஜெர்மனி இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல், 26 பேர் பலி. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை ஜபோர்சியா நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக செவ்வாயன்று தென்கிழக்கு ஜபோரியாவில் உள்ள ஒரு கார் பழுது பார்க்கும் கடை மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ரஷ்யாவின் சறுக்கு குண்டுகள் தாக்கியதில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். போல்டாவா மற்றும் கார்கிவ் பகுதிகளில் உள்ள உக்ரைன் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிலையங்கள் மீதும் இரவோடு இரவாக ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியது.